ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த பிறகு ஏதேனிலே அவர்களை கொண்டு வந்து வைத்த பிறகு அவர்களுக்கு தேவையான சகலவற்றையும் சிருஷ்டிட்டு தான் கடைசியாக மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவனை அங்கே வச்சு நீங்கள் பழுகி பெருகி சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டு நல்ல ஆசீர்வாதமாக இருங்கன்னு அவங்கள பிளஸ் பண்ணுறாரு. ஆண்டவர் மனிதனோடு பேசிய முதல் வார்த்தையே பிளஸ்ஸிங் தான். அவன் நல்லா இருக்கணும், அவன் சுகமாக இருக்கணும், அவன் ஆரோக்கியமாக இருக்கணும், அவன் ஹெல்த்தியாக இருக்கணும், அவன் சகல நன்மைகளையும் பெறணும், அவன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அங்கேயே சாத்தான் அவன் கூடயே வந்து ஒரு மிகப்பெரிய தடை விதிச்சிட்டான். இந்த ஏதேனிலே இவர்கள் தொடர்ந்து வாழக்கூடாது, இந்த ஏதேனிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இவர்கள் வாழ்க்கையில நிறைவேறிவிடக்கூடாது, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம், கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே பழிக்க கூடாது என்று அங்கு ஒரு தடை வச்சிட்டான். ஏவாள் மூலமாக நமக்கு தெரியும், அந்த பழத்தை புசித்ததன் மூலம் தேவனுடைய வார்த்தைக்கு மீறினார்கள். உடனே கர்த்தர் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன? ஏதேனை விட்டு துரத்திட்டார். ஏதேனை விட்டு கொஞ்ச அந்த முந்தின அதிகாரத்துல தான் நீங்க சகலவற்றையும் ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தி நல்ல சுகமா ஆசீர்வாதமா வாழுங்க என்று ஆசீர்வதித்த தேவன் அவரே அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தும்படியான ஒரு காரியத்தை சாத்தான் செய்து விட்டான். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஒரு திட்டத்தை போடுறாரு, கர்த்தர் ஒரு திட்டத்தை வைக்கிறாரு, கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு, கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கிறாரு. ஆனால் சாத்தான் அதை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்கிற நோக்கோடு அவனும் கிரியை செய்து எப்படியாகிலும் அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்கிறான். ஆனால் ஏதேனிலே மனிதன் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை, மனிதன் இழந்த கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை, மனிதன் இழந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதமான அந்த அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் கல்வாரி சிலுவையில அவனுக்கு திரும்ப கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஒருவேளை ஏதேன்ல அவன் தலை நசுக்காம இருக்கலாம், ஆனா கல்வாரி சிலுவையில சாத்தானுடைய தலையை கர்த்தர் நசுக்கினதுனால அங்கே இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் திரும்ப மனிதனுக்கு திரும்ப கொடுத்து விட்டார். அல்லேலூயா.